நான் சொல்ற இந்த ரெண்டு விஷயத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. வெஜிடேரியன், வீகன், இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன வித்தியாசம்? தெரியும். வெஜிடேரியன் வந்து நான்வெஜ் மட்டும் சாப்பிட மாட்டாங்க, வீகன் வந்து டைரி ப்ராடக்ட்ஸும் சாப்பிட மாட்டாங்க. வெஜிடேரியன்ஸ் வந்து எந்த அனிமலோட மீட்டுமே சாப்பிட மாட்டாங்க, ஆனால் பால் சார்ந்த ப்ராடக்ட்ஸ், அதாவது அனிமல்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க. ஆனால் வீகன்கிறவங்க எந்த விதமான அனிமல் சார்ந்த ப்ராடக்ட்டுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீகன்ஸ் வந்து லெதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, லெதருமே வந்து ஒரு அனிமல் கிட்ட இருந்து வர்றதானே. ஸோ அதனால லெதர் சார்ந்த பொருட்களுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. பட்டு, வூல், அதாவது ஓகே ஓகே, அனிமல் கிட்ட வர எதுவுமே ஃபுட் மட்டும் இல்ல, எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆமா, ஏன்னா அது வந்து அந்த மிருகங்களை வந்து வதைக்கிற மாதிரி இருக்கும், க்ரூவல்ட்டிங்கிறதுனால வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே அவங்க யூஸ் பண்றது கிடையாது. இன்ட்ரோவர்ட்டுக்கும் ஷையா இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இன்ட்ரோவர்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டயும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஷை வந்து ஒன் ஆஃப் த கேரக்டர் தானே. இது வந்து கரெக்டாக அந்த மாதிரி சொல்ல முடியாது. இன்ட்ரோவர்ஷன்ங்கிறது வந்து ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட் மாதிரி. இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து யாரு கூட பேச மாட்டாங்க அப்படின்னு கிடையாது. அதாவது என்னன்னா, வெளியே போய் பேசி மற்றவங்க கூட மிங்கிள் ஆகிறது வந்து அவங்களுக்கு வந்து டயர்டிங்காக இருக்கும். ஷைனஸ்ங்கிறது வந்து கூச்சம். ஒருத்தர்கிட்ட போய் திடீர்னு பேசணும் அப்படின்னா கூச்சப்பட்டுட்டு பேசாமல் இருப்பாங்க. ஆனால் இன்ட்ரோவர்ட்ஸ்னால வந்து ஒருத்தர்கிட்ட பேச முடியும், ஆனால் அவங்களோட சோஷியல் பேட்டரி தான் வந்து ட்ரெயின் ஆகும். ஒரு வெளியே போய் ஒரு விஷயம் பண்ணால் அவங்களுக்கு ட்ரெயின் ஆயிரும். நம்ம வந்து கூச்சப்படுறதையும் இன்ட்ரோவர்ஷனையும் ஒன்று அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஹங்கருக்கும் ஆப்பிடைட்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஆப்பிடைட்டுங்கிறது என்னன்னா, ஒரு விஷயம் சாப்பிடணும்னு நம்ம ஆசைப்பட்டு சாப்பிடுவோம் இல்லையா. ஹங்கருங்கிறது வந்து பசி, நம்மளுடைய தேவைக்காக சாப்பிட்றோம். ஆப்பிடைட்டுங்கிறது விருப்பப்பட்டு நம்ம சாப்பிட்றது வந்து ஆப்பிடைட்.